Hey guys, welcome back to another video. So today we are sitting at a loss of 24,747. Today is an absolute mess in the marketness. Absolutely everybody know what just happened on today. So let me refresh this so that it's not a fake P&L. I tried my best to manage the trade, but அது வந்து பார்த்தீங்கன்னா it went out of the hand. So you can see the contract notes of me. It's almost like 2k. Been doing the adjustments till 11 o'clock. But uh, எப்படி என்ன what went wrongன்றத பார்க்கலாம். So today is the expiry of the Sensex, and like at the time of expiry, it's really very hard for for the option sellers to manage the trades. So this is what happened. நேத்தே ஆக்சுவலாக வந்து 800 பாயிண்ட்ஸ் டவுன் தான். பட் நேத்தே நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இட்ஸ் வெரி ஈஸ் டு மேனேஜ் தி ட்ரேட்ஸ், doing the adjustments, doing all my best. ஸோ கீழே ஃபால் ஆகிட்டு இந்த இடத்துல டச் பண்ணுறப்போ சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், தென் வி ஹவ் பீன் ஹோல்டிங் தி ட்ரேட் ஃபார் டில் 3:30. Then at the time the market was closing, I was having an MTM profit of 4.5k kita. Then today morning was really a big mess. What just happened is like ஒரு பெரிய கேப் அப் 800 பாயிண்ட்ஸ் அப். அதுக்கப்புறம் அப்படியே அங்கேருந்து மார்க்கெட் ஃபால் ஆச்சா. இந்த இடத்துல வரப்போ டீப் இந்த மணி போயிடுச்சு. So it was very narrow leg. I kept as a narrow leg. ஸோ இது வரைக்கும் வந்துச்சு. சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணேன். பட் ஆனால் அதுக்கு மேலே என்ன பண்ணுறது தெரியல. இந்த கேண்டல் கிட்ட வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், வெளியே வந்துட்டேன். இங்கே க்ளோஸ் பண்ணிட்டு வரவே தான் வி ஜஸ்ட் க்ளோஸ்டுன்னு 24k loss. But if we have holded the trade, it would have been the biggest loss for us. அப்படியே வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகி முடிஞ்சிச்சு. நிறைய ட்ரேடர்ஸே வந்து பார்த்தோன்னா பிக் லாஸஸ் தே ஹவ் இன்கர்ட், ஆல் பிகாஸ் ஆஃப் தி மேனிப்புலேட்டர்ஸ் ஃப்ரம் தி ஃபாரின் ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ். ஸோ அதுக்கான கேஸ் ஸ்டடி ஆக்சுவலாக ஒரு பெரிய பிக் டாப்பிக்காக போயிட்டு இருந்திருக்கு. ஸோ இன்னைக்கு டீட்டாவோட டிகேவும் ஒர்க் ஆகலை. அது வந்து நான் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிடிஎஃப் கேஸ் ஸ்டடியை வந்து நான் வந்து கண்டுபிடிச்சேன். ஆக்சுவலாக வேற ஒருத்தர் கண்டுபிடிச்சி பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. நான் வந்து அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் இன்னைக்கான டே. இட்ஸ் ஃபைன். லைக் ஜஸ்ட் like we can make this on one trade. Yeah. ஸோ விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விக்ஸ் வந்து லோவில் தான் இருக்குது. மார்னிங்கே செம்ம ஃபாலு. ஆனால் விக்ஸ் ஃபால் ஆகிருந்தும் பார்த்தீங்கன்னா பொசிஷன் வந்து நெகட்டிவ் ஆயிடுச்சு டீப் இந்த மணி போனதுனால. ஸோ நோ ப்ராப்ளம், லெட்ஸ் சி வாட் இட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு சொல்லி ஹோல்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு போயிட்டு இதாக இருக்குது. 13.64 இருக்குது. நிஃப்டியோட லெவல்ஸை பார்த்துடலாம். லாஸ்ட் டைம் வீடியோவில் வந்து we have discussed that it's trading in a flag pattern. I guess I was told that this candle நெகட்டிவாக தான் இருக்குன்னு, பட் நெக்ஸ்ட் டே it went up. Then a good rejection, you can see that in this. நம்ம போட்டு வச்ச 10.9 தான் க்ளோஸ் ஆகிருக்கு. நான் எந்த ஒரு அன்னைக்கு ஓப்பன் பண்ணவும் சரி, அதுக்கப்புறம் நான் எதுவுமே பண்ணல, க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ கொஞ்சம் கீழே வந்துட்டு மேலே போக வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் போகும்னு சொல்லலை. எவ்ரிதிங் இஸ் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. மேலே போக வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. ஸோ பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் வந்து பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹை கிட்ட தான் இருக்குது. டெஃபினெட்லி இட்ஸ் அட் தி ஆல் டைம் ஹை. பட் வி டோன்ட் ட்ரேட் இன் தி பேங்க் நிஃப்டி, அதனால் நான் ட்ரெண்ட் லைன்லாம் போடல.
இதுவும் கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் இருக்குது ஆக்சுவலாக. Oh, nice to see that. That's in a consolidation phase. We can see that a little bit of bulls pushing from down the line, and yeah, maybe இன்னும் கொஞ்சம் டேஸில் வந்து அகெயின் ஆல் டைம் ஆகி வந்து டச் ஆகும். As of now, it's bullish. So yeah, open interest பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கால் டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ டெஃபினெட்லி ஐ டூ சஜஸ்ட் எவ்ரி ஒன் டு please buy a sensible subscription. It was really a great tool for the traders, like for if you are an option seller or option buyer. ஸோ ட்ரேடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் சார்ட் பேட்டர்ன் மட்டுமே பார்த்து எடுக்கிறது கிடையாது. மல்டிபிள் ஃபேக்டரை கன்சிடர் பண்ணி அது சப்போர்ட்டிங் திங்ஸை வச்சு நீங்கள் பண்ணுறது தான் ட்ரேட். ஸோ சும்மா கால் கொடுத்தான் எவனோ ஒருத்தன் அந்த காலை எடுத்தோம் செல் பண்ணோன்றதெல்லாம் வேஸ்ட். எப்போ நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க அதுதான் உங்களுக்கு முக்கியம். ஸோ அது நம்ம கார்டு க்ரியேட் பண்ண எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஈக்குவலான பிரெயின் தான். ஸோ அவன் வந்து நல்லா ட்ரேட் பண்ணுறான் இல்லை அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. இங்கே எந்த அளவுக்கு நாலேஜ் போட்டு எந்த அளவுக்கு எஃபர்ட்ஸ் போட்டு எந்த அளவுக்கு நீங்கள் டூல்ஸை யூஸ் பண்ணுறதுங்கிற பொறுத்து தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை ஃபெயிலியரான ட்ரேடரான்னு சொல்கிறது இருக்குது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஸ்டீரியோடைபிக் பிலீஃபாகவே இருக்குது. இன்னும் முக்கால்வாசி பேருக்கு ஸ்டாக் மார்க்கெட் இஸ் அ கேம்லிங் பிளேஸ்ன்றது. பட் இஃப் யூ யூஸ் தி ரைட் டூல் டு ட்ரேட் இன் தி மார்க்கெட்ஸ் டெஃபினெட்லி இட்ஸ் நாட் அ கேம்லிங் பிளேஸ் ஆர் அ கெசினோ. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வரைக்கும் இப்போதைக்கு எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய டிக்ரீஸ் ஆகிருக்கு. யூ கேன் சி நிறைய டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 25,000 இருந்த காலெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நியூவான பொசிஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ 2500 in that 25,000 to 2,500. So the expiry is going to be like the narrow, little bit of narrow. A big resistance is at 25,200. ஸோ இந்த இடத்த வந்து ப்ரீச் ஆச்சுன்னா 25,200 கிட்ட வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ யூ கேன் சி த அமௌண்ட் ஆஃப் பார், கேன் சி how much of addition of the call options. At the same time you can see a little bit of decrease in 24,900. 24,900 க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக வந்து இது வந்து இங்கே அடிஷன் ஆகிருக்கு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்டிங். ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. மல்டி ஸ்ட்ரைக் வாய் நம்மளுக்கு இப்படி தேவையில்ல. ஓகே, எஃப்ஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பியரிஷ் and the pro and the client was bullish. Client strong bullish, medium mild. So you can see some kind of okay. FI மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா பேரிஷாக இருக்காங்க ஸ்ட்ராங்காக. இன்னைக்கான ட்ரேடோட அப்டேட். ஸோ நாளைக்கா பொசிஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு எவ்ரிடே வில் பி டூயிங் திஸ். சென்சிபிளில் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம் ஆப்ஷன் டேட்டாவெல்லாம். ஸோ தமிழில் யாருமே பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். நியூ கைண்ட் ஆஃப் இனிஷியேட்டிவ் பை மீ. ஸோ யா, இது நம்ம ஜஸ்ட் ஃபார் தி எஜுகேஷ்னல் பர்பஸ் தான். இதனால் நான் இது இங்கே தான் இருக்கும் அப்படின்ற ஒரு ரெக்கமெண்டேஷனோ இல்லை நீங்கள் இப்படி பண்ணால் நல்லா இருக்குமோன்றதுக்கான வீடியோ இல்லை இது.
So just everything here is only for educational purpose. So next video la பார்க்கலாம். I mean tomorrow every day will be posting on this FIA and DID data live. So stay connected. But every day வந்து 8 o'clock to 9 o'clock போல தான் வீடியோ வரும். So just stay connected. See you on the next next video. I mean tomorrow. Bye.